இறை இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, குடும்ப வாழ்க்கை, நட்பு, உறவு என பல்வேறு சூழல்களில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ இறை இரக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4 அதிகாரத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: முழு மனத்தாழ்மையுடனும் கனிவுடனும் பொறுமையுடனும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழகிய அடித்தளம் நமக்கு எடுத்துரைப்பது மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, அன்பு ஆகிய நல்ல பண்புகள். மனத்தாழ்மை என்பது நம்மை தாழ்த்திக் கொள்வதல்ல, பிறரை மதித்து அவர்கள் தேவை உணர்ந்து நடந்து கொள்வது. கனிவு என்பது அன்பின் செயல் வடிவமாக இங்கே கூறப்படுகின்றது. பொறுமை என்பது இறைவன் நமக்கு கற்றுத்தரும் உயரிய பண்பு. ஒவ்வொருவருக்கும் குறைகள் இருக்கின்றன. நாம் தவறு செய்யும் போது இறைவன் நம்மை பொறுமையுடன் நடத்துகின்றார், பொறுமையாக கற்றுக் கொடுக்கின்றார். அதுபோல நாமும் பிறரின் குறைகளை பொறுத்து அன்போடு நடந்து கொள்ளும் போது எல்லா சிக்கல்களிலிருந்தும் நாம் விடுபடுகின்றோம். மன்னிப்பு, அன்பு, பொறுமை, கருணை ஆகியவை நம் வாழ்க்கையின் அடித்தளங்களாக அமையும் பொழுது நாம் நிச்சயமாக இறைவனின் பிள்ளைகளாக மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.